வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டோடைய மத்திய பகுதி என்று அழைக்கப்படுகிற திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம திருச்சிராப்பள்ளியிலேருந்து கேரளா வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரெயின் நம்பர் 22627ங்க. திருச்சிராப்பள்ளி டு திருவனந்தபுரம் வரைக்கும் போகக்கூடிய திருவனந்தபுரம் இன்டர்சிட்டி சூப்பர் எக்ஸ்பிரஸ்லாம் நம்ம இன்னைக்கு ட்ராவல் பண்ணி போகிறோம். ஆல்ரெடி ட்ரெயினை வந்து நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். பட் பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் பர்ஜனை ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஆஸ் அ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம திருச்சிராப்பள்ளியிலேருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் ட்ராவல் பண்ணி போகிறோம். எதனால கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அந்த ட்ரெயினை வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக 2025 ரெடி பண்ண LHB கோச்சஸாக மாற்றுறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ரன்னிங் திருச்சிராப்பள்ளியிலேருந்து திருவனந்தபுரம் வரைக்கும். ஸோ ஓகேங்களா, அதுக்காக நம்ம இன்றைக்கி விளாக் எடுக்க வந்திருக்கோம். என்னோட சேர்ந்து இந்த விளாகை என்ஜாய் பண்ணி பார்க்க ரெடியாக இருங்க. வெல்கம் பேக் டு பாலாஜி விளாக் ட்ராவல் லைஃப் சேனல். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் வச்சோங்க. ஸோ ஏர்லி மார்னிங்க. ஸோ நல்ல கிளைமேட்டு. திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுற திருவனந்தபுரம் சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 6 வந்து திருச்சிராப்பள்ளியில் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா புத்தம்புது 2025 ரெடி பண்ண LHB ரேக்குங்க. ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எர்ணாகுளம் இன்டர்சிட்டி பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து போகக்கூடிய வண்டி. ஸோ அந்த வண்டிக்கு ட்ராவல் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ LHBயா இந்த வண்டியை மாற்றிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்மள திருச்சிராப்பள்ளியிலேருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லீட் பண்ண போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா மேப் 7 ராயாபுரத்துடைய லோக்கங்க. ஸோ சும்மா கிங்கு மாதிரி இருக்காப்புல. இன்னைக்கு இந்த புத்தம்புது LHB வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் ஃபுல்லாக லீட் பண்ண போகிறாரு. ஸோ வாங்க நம்ம ட்ராவல் பண்ணி போகக்கூடிய இந்த ட்ரெயினுடைய கோச் கம்பர்சன் எப்படிலாம் கொடுக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இன்ஜினுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு வந்து SLRT கோச் ஒரு கோச் கொடுத்துருக்காங்க. ஸோ SLRT கூட பார்த்தீங்கன்னா 2025 ரெடி பண்ண கோச் தாங்க. ஸோ வாங்க அப்படியே எல்லாமே பார்ப்போம் ஒவ்வொன்றா. SLRTக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 அன்ரிசர்வ் கோச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் 2 இருக்குது, பேக்கில் 2 இருக்குங்க. ஸோ இங்கே அன்ரிசர்வ் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கோச் கொடுத்துருப்பாங்க. அதே ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ப்ளூ கலர் கோச்சஸாக இருக்கும். ஸோ இந்த ட்ரெயினில் வந்து நம்ம அன்ரிசர்வ் எதுங்கிறது கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க. ஸோ ரெட் கலர் கோச்சஸ் வந்து இந்த ட்ரெயினில் இருந்தால் அது வந்து அன்ரிசர்வ் கோச்சஸ் தான் இருக்கும். ஸோ வாங்க இந்த அன்ரிசர்வ் கூட பார்த்தீங்கன்னா 2025 ரெடி பண்ண கோச் தான். இது உள்ளுக்கு எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க, சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபரெண்டாக அவங்க உட்காரதுக்காண்டி சிம்பிள் வச்சு அந்த சீட்டை அவங்களுக்காண்டி. ஸோ எல்லாமே பக்காவாக இருக்குது. சீட்டோட கனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, நல்லா இருக்குது. மேலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லக்கேஜ் வைக்கிறதுல படுத்துங்கிறதுக்கும் அதுக்கும் பெட் ஹவுஸ் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது, சூப்பராக ட்ராவல் பண்ணி வரலாம். ப்ளக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சி டைப்பு ESP கேபிள் ப்ளக் பாயிண்ட் இது கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜ் போடுறோம்ல அதுக்காண்டி தான். ஸோ இது நம்ம எதாவது யூஸ் பண்ணிக்கலாம். பக்கா ஸ்மெல்ஸாக இருக்குது. 2025 ரெடி பண்ண கோச்சு. ஸோ அன்ரிசர்வ் கோச்சஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் கோச்சஸ் ஸ்டார்ட் ஆகுது. பட் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து ரிசர்வேஷன் கோச்சஸும் 2025 ரெடி பண்ண கோச்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது அன்ரிசர்வை மாற்றி வச்சுருக்காங்க. நம்ம இந்த கடைசியாக சென்னை டு திருப்பதிக்கு நம்ம ட்ராவல் பண்ணோம் இல்லைங்களா, அந்த வண்டி LHB மாற்றினாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரிசர்வேஷன் கோச்சஸ் எல்லாருமே அன்ரிசர்வ் கோச்சஸாக மாற்றிருந்தாங்க. எத்தனை கோச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் கோச்சஸ் அன்ரிசர்வாக இருக்குங்கிறத நம்ம கடைசியாக போய் பார்க்கலாம் ஒவ்வொன்றா. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் வந்து 4 நார்மல் சேரிக்கார் கோச்சுங்க. ஸோ நான்-AC சேரிக்கார் கோச் வந்து பார்த்தீங்கன்னா 4 கோச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக எக்ஸ்ட்ராவே இருக்குது. பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 அன்ரிசர்வாக மாற்றிட்டாங்க ரிசர்வேஷன் கோச்சஸை. அது போக பார்த்தீங்கன்னா 4 கோச்சஸ் வந்து ரிசர்வேஷனாக இருக்குங்க. செகண்ட் சிட்டிங் சேரிக்கார் ரிசர்வேஷன் கோச்சோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து ஒரே ஒரு AC சேரிக்கார் கோச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 2025 ரெடி பண்ண கோச்சஸ் தான். ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ரேக்குமே பார்த்தீங்கன்னா 2025 ரெடி பண்ண ரேக்கு தாங்க. இந்த இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் LHB ரேக்காக மாற்றுறாங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு நாள். அதுக்கு நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா ICF ரேக்கில் தான் வந்து ஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ அந்த எம்டி ரேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிது பார்த்தீங்களா, பழைய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸுங்க. போர்டை கூட மாற்றலை. அப்படியே பேக் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா AC சேருக்காருக்கு அப்புறம் 1 2 3 ரிசர்வேஷன் கோச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கோச்சஸ் தான் மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் சைடில் எப்படி இருக்கோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக் சைட்லையும் ரிசர்வேஷன் கோச்சஸை அன்ரிசர்வாக மாற்றிருக்காங்க. இந்த கோச்சஸும் பார்த்தீங்கன்னா 2025 ரெடியான கோச்சஸ் தான்.
ஸோ எப்பயும் பார்த்தா கடைசியில் 2 அண்டர்ஸ் வருங்க. ஸோ ஃப்ரண்ட் சைடில் எப்படி ரெட் கலர் இருந்துச்சோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக் சைட்லையுமே ரெட் கலரில் 2 அண்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்க அண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2025 ரெடி பண்ண கோச் தாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. எல்லா கோச்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா 2025 ரெடி பண்ண கோச்சஸ் தான். ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்லி ஜென்ரேட்டர் கார் கோச் தான் கொடுத்துருக்காங்க. எஸ்எல்ஆர்டி வந்து ஃப்ரண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியில் பிளாட்ஃபார்ம் 6 கடைசியில் இருக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 6 இது 7க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து லூப் லைன் மாதிரி தான் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு யூனிவர்சிட்டி நிற்கிதுங்க. ஸோ செம்ம வியூவாக இருக்குங்க. சூரியன் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வராப்பில் மேகலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக நகருது. செம்ம வியூவாக இருக்குது. அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ளூ கலர் ரேக்கோட வண்டி வெளியே போகுது பார்த்தீங்களா. பல்லவன் சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸுங்க. காரைக்குடியிலேருந்து திருச்சிராப்பள்ளி வழியாக சென்னை எக்மோர் வரைக்கும் போகக்கூடிய வண்டி. ஸோ அந்த வண்டி பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளிலேருந்து இப்போ டிபார்ட் ஆகுது. ஸோ திருச்சிராப்பள்ளியும் பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்டரி கார் இருக்குங்க. பேட்டரி கார் ஸ்பெஷலிஸ்ட் திருச்சிராப்பள்ளியும் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க அப்படியே நம்ம முன்னாடி போவோம். இந்த வண்டியுடைய கோச் கம்போசர் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இன்ஜினுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எல்ஆர்டி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் 2 அண்டர்ஸர் கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா அந்த கோச்சில் வந்து அண்டர்ஸராக மாற்றிருக்காங்க. அது ஒரு 4 கோச் இருக்குது. ஃப்ரண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 அண்டர்ஸர் இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4 நார்மல் சேரிகார் கோச்சஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு ஏசி சேரிகார் கோச்சஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேக் சைட்லேயே ஒரு 5 அண்டர்ஸர் இருக்கு. அதில் 3 அண்டர்ஸர் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் செகண்ட் சீட்டிங் பார்த்தீங்களா அந்த கோச்சஸ் வந்து அண்டர்ஸராக மாற்றிட்டாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா எஸ்எல்ஆர்டி இருக்குங்க. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா எல்லா கோச்சஸுமே வந்து 2025 ரெடி பண்ண கோச் தான். அவ்வளோ ஸ்பெஷலிஸ்ட் அவ்வளோதான் சேஞ்ச் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ணுற கோச் வந்து பார்த்தீங்கன்னா D3ங்க. ஸோ நம்ம திருச்சிராப்பள்ளியிலேருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் தான் பண்ணியிருக்கோம். ஸோ டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் வந்து எண்டு டு எண்டுக்கு 190 ரூபா டாக்ஸ் ஃபேர்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வண்டி டிபார்ட் ஆக போகுது. அப்படியே ஓனா பார்க்க போக இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ற கோச் வந்து பார்த்தீங்கன்னா D3ங்க. ஸோ வாங்க D3ல எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ எப்பயும் இருக்க மாடலேஷன் தாங்க. ஸோ சீட்டோட இது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் தான் இருக்கும். நம்ம எதிர்பார்க்குறது பஸ்ஸில் வர மாதிரி 3+3 இருக்குன்னு பார்த்தா ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும், பிரச்சனை இருக்காது. ஸோ ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்று சொல்ல இருந்துச்சுல அதே மாதிரி தான். ப்ளக் பாயிண்ட்டு, சீட்டர் கேபிள், யூஎஸ்பி கேபிள், அதே மாதிரி இந்த பக்கம் யூஎஸ்பி கேபிள், சீட்டர் கேபிள் கொடுக்குறாங்க. ஸோ லக்கேஜ் தொங்குறதுக்காண்டி இது கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து லக்கேஜ் வைக்கிற இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஒவ்வொரு சீட்டு இதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்காண்டி நம்பரை போட்டு பிளேட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கண்ணு தெரியாதவங்க கண்டுபிடிக்காண்டி அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இது நம்பர் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோம். இந்த ட்ராவல் ஜர்னியை பார்க்குறது ரெடியாக இருங்க ஃபுல்லாக. ஸோ நம்ம ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஆன் டைமில் திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் பண்ணுறாங்க. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:20 ஆகுதுங்க. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ திருச்சிராப்பள்ளிலேருந்து வெளியே கிளம்பிடுச்சுங்க. ஸோ திருச்சிராப்பள்ளிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி உள்ளே வந்துட்டு இருப்பாங்க. திண்டுக்கல்ல இருந்து விழுப்புரம் வரைக்கும் போகக்கூடிய விழுப்புரம் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸுங்க. ஒரு காலத்தில் இந்த வண்டி மதுரையிலேருந்து விழுப்புரத்துக்கு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ திண்டுக்கல் டு மதுரையாக பர் ஜேர்னியாக கேன்சல் பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ வண்டி பார்த்தா இப்போ நிரந்தரமாக திண்டுக்கல்ல தான் கிளம்பி திருச்சிராப்பள்ளி வழியாக விழுப்புரம் போய்கிட்டு இருக்கு.
ஒரு 5 நிமிஷம் டிலேயோட நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 7:51க்கு மணப்பாறை ஸ்டேஷன் அரைவலாக இருக்குங்க. ஸோ நம்மளோட கோச் வந்து போர்டிங் வந்து ரொம்ப கம்மி தான், பட் அன்று சொல்ல போர்டிங் கொஞ்சம் அதிகமாகவே இருக்காங்க இந்த வண்டிக்கு. 2 நிமிஷம் ஹால்ட்டிங் அப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியை மணப்பாறையிலேருந்து டிபார்ட் பண்ணிட்டாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் கிராசிங் வந்து மதுரையிலேருந்து சென்னை வரைக்கும் போகக்கூடிய வைகை சூப்பர்ஃபாஸ்ட் வரப்போகுதுங்க. ஸோ வாங்க அந்த கிராசிங் பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:30 ஆகுதுங்க. ஸோ வண்டி வந்து ஒரு 5 நிமிஷம் டிலேயோட உள்ள அரைவல் ஆகிருக்குங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போர்டிங் வந்து ரொம்ப கம்மி தான் நம்மளுடைய கோச்சில், பட் அன்று சொல்ல க்ரௌடு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குங்க. ஸோ வண்டிக்கு பார்த்தீங்கன்னா வண்டி உள்ளே வரும்போதே க்ரீன் சிக்னல் போட்டுட்டாங்க. மெயின் லைனில் வண்டி நிற்கிது. ஸோ திண்டுக்கலை பொறுத்தளவு 3 ஆல்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மெயினான லைனு. ஸோ வண்டி ஸ்பீடாக தான் உள்ள அரைவல் ஆகும், ஸ்பீடாக தான் வண்டி வெளியே டிபெண்ட் ஆகுங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராசிங் வந்து மதுரை டு கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் வரும். ஸோ வண்டி வெளியே போனதுக்கப்புறம் அதை கவர் பண்ணலாம்.
நம்ம திண்டுக்கல்ல தன்னாலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிறுமலையை வந்து நம்ம பார்க்க போகவே முடியாதுங்க. ஆனால் அந்த அழகு இருக்குது பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அழகு வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலையே பார்த்தீங்கன்னா 3/4 வந்து மிஸ்ட் கவர் பண்ணிருச்சு. அதை காமிக்கிறேன் பாருங்க, என்னோட சேர்ந்து நீங்கள் ரசிச்சு பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா. மேகம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மலையை முழுசா முழுங்குற மாதிரி இருக்குங்க. அப்பா பாருங்க எப்படி இருக்குன்னு. தனியாக அந்த மலைக்கு மட்டும் மேகம் அப்படியே கூடின மாதிரி ஃபீலாக இருக்கு. எப்படி இருக்கு ஒரு மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேங்க. செம்மையா இருக்குங்க. அடி போலிதான், அல்டிமேட்டா இருக்கு. ஸோ நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஆன் டைமில் வந்து மதுரை ஜங்ஷன் அரைவில் இருக்குங்க. ஸோ செம்ம டிமாண்டாக இருக்குது ஸ்டேஷனு. நம்ம ட்ரெயினுக்கு கொஞ்சம் போர்டிங்கு, அது போக பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ராமேஸ்வரத்துலேருந்து மதுரை வரைக்கும் வரக்கூடிய பேசஞ்சர் ட்ரெயின் உள்ள அரைவில் இருக்கனால ஸோ அந்த க்ரௌடும் இந்த க்ரௌடும் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகிருக்கனால ஸோ அதிகமாக க்ரௌட் இருக்குது இந்த பிளாட்ஃபார்மில் இருக்க. ஸோ இந்த வண்டி என்னதான் திருச்சிராப்பள்ளிலேருந்து ஃப்ரீயாக கிளம்பி வந்தாலும் ஸோ நம்ம மதுரை ஜங்ஷன் வந்தோடனே பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல்லாகிடுச்சுங்க. ஸோ மேக்ஸிமம் ரொம்பலாம் ஃபுல்லாகலை, ஒரு 3/4 கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் ஃபுல்லாக ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த கூட்டம் வந்து பாதி பேர் வந்து கேரளா போகிற கூட்டம் மேக்ஸிமம் மதுரையில் ஏறுறவங்க, ஒரு ஒர்க் போகிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் ஏறுவாங்க. ஸோ அந்த கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிசர்வேஷனில் இருக்குது. ஸோ இந்த வண்டியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்க ரீசன்னு கேட்டிங்கன்னா அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்து அதிகமான பேர் வந்து ரிசர்வேஷன் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷனை குறைச்சி அந்த கோச்சஸையும் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வாக மாற்றிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்து தான் நிறைய ட்ராவல் பண்ணி வருவாங்க. மதுரையிலேருந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்துக்கு, திருநெல்வேலிக்கு வேலைக்கு போகிறவங்க, அப்புறம் வந்து கேரளாவுக்கு போகக்கூடிய ட்ரெயின் கேரளாவுக்கு போகிறவங்க பீப்புள்ஸ் தான் இருப்பாங்களே. ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா இதை ட்ராவல் பண்ணி போவாங்க. ரொம்ப நாள் இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டை டு திண்டுக்கல் வரைக்கும் கேன்சல் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையிலேருந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க போலங்க மதுரை வழியாக. ஸோ செங்கோட்டை டு ஈரோடு வரைக்கும் போகக்கூடிய ஈரோடு எக்ஸ்பிரஸ் தான் பார்த்தீங்கன்னா இப்போ மதுரை ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ட்ராவல் பண்ணுற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா டோட்டலாக கவர் வந்து 8 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி கவர் பண்ணுது. திருச்சிராப்பள்ளியில் காலையில் 7:20 எடுத்து மத்தியானம் 3:20 பார்த்தீங்கன்னா வண்டி திருவனந்தபுரத்துக்கு ரீச் ஆகுதுங்க. ஸோ மதுரையிலேருந்து கோவாவுக்கு டைரெக்டாக போகக்கூடிய ஒரே ஒரு ட்ரெயினுங்க. ஸோ அந்த வண்டி தான் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. திருநெல்வேலியிலேருந்து தாதர் சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வியா கொங்கன் ரூட்டில் போகக்கூடிய வண்டி. ஸோ கோவாவுக்கு போகக்கூடிய ஒரே ட்ரெயினுங்க. புதன்கிழமை மட்டும்தான் அந்த வண்டி இருக்கும். ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மதுரை ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் டெலிவரி டிபார்ட் பண்ணுறாங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா தாதர் வரைக்கும் போகக்கூடிய சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் உள்ள அரைவல் ஆச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஃபுல்லும் டிபார்ட் ஆகுது வண்டி. ஆனால் க்ரௌடை பாருங்களேன். இதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தா எக்ஸ்பிரஸ் ராமேஸ்வரம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணனால செம்ம க்ரௌட் அந்த வண்டிக்கு. அதில் பாதி பேர் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் பீப்புள் தாங்க இருக்காங்க. எல்லாம் ராமேஸ்வரம் போகிற பீப்புள் தான்.
ஸோ பிளாட்ஃபார்ம் 3ல வந்து பார்த்தீங்கன்னா மதுரை குருவாயூர் எக்ஸ்பிரஸ் இருக்கு. பரவாயில்ல, அமிர்தா எக்ஸ்பிரஸுக்கு செம்ம டிமாண்ட் இருக்குங்க. இங்கே எவ்வளோ நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் பாருங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹோம் டவுன் மதுரையில் தாங்க வாங்கியிருக்கேன். ஸோ மதுரைனாலே சாப்பாடு ஸ்பெஷல் எல்லாருக்குமே தெரியும். என் கூட இந்த 2 விளாகர் வந்திருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து சஞ்சீவ் ப்ரோவில் ட்ராவல் பண்ணுறேன். இங்கிட்ட பார்த்தீங்கன்னா சீனு ப்ரோ இருக்காப்புல, அங்கிட்டு மைக்கேல் ப்ரோ இருக்கார். ஸோ 3 பேருக்கும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம், மதுரையில் வாங்கலாம்னு சொல்லி யாரும் வாங்கியிருக்கோம். ஸோ நான் வந்து பொங்கல் வாங்கியிருக்கேங்க. தமிழ் கேட்ரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை டிஷன் ரெடி பண்ணது தான். 35 ரூபா தான் பொங்கல். குவான்டிட்டி எப்படிங்க பார்க்கலாமா? குவான்டிட்டி ஒரு ஆவரேஜான குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ வடையோடு இருக்குது, சாம்பாருங்க. சட்னி இல்லைன்னு நினைக்கிறேன். சட்னி இருக்குது, சட்னியோட கொடுத்துருக்கா. சட்னி சாம்பாருங்க. பொங்கல் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ வாங்க சாப்பிட்லாம். சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருங்க. உண்மையிலே செம்மையாக இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணால் கண்டிப்பாக மதுரையில் சாப்பாடு சாப்பிடுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வழியில் வந்து ஆன்போர்டு கேட்டரிங் இருக்குங்க. ஸோ திருச்சிராப்பள்ளிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி கிளம்புனதுக்கப்புறம் நமக்கு தேவையான டீ காஃபி, மார்னிங் டிஃபனு, அப்புறம் ஆஃப்டர்நூன் பிரேக்ஃபாஸ்ட்டு, ஸ்நாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளுக்கே வித்துட்டு வருவாங்க. ஸோ அவங்க வித்துட்டு வருவாங்க, நான் கவர் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விருதுநகர் ஜங்ஷனுக்கு ஆன் டைமில் அரைவல் ஆயிருக்குங்க. ஸோ கிளைமேட் செம்மையாக இருக்குது போக போக. ஸோ நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்க இந்த ட்ரெயினுக்கு திருச்சிராப்பள்ளியிலேருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் இருக்கிற டோட்டல் ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா 10 ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஸ்டாப்பிங் இருக்குங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. திருச்சிராப்பள்ளிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு மணப்பாறை ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் திண்டுக்கல் ஜங்ஷன், மதுரை ஜங்ஷன், விருதுநகர் ஜங்ஷன், சாத்தூர், கோவில்பட்டி, திருநெல்வேலி ஜங்ஷன், வள்ளியூர், நாகர்கோவில் டவுன், குளித்தரைங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வண்டி திருவனந்தபுரத்துக்கு சாயங்காலம் 3:20 ரீச் ஆகுதுங்க. ஸோ செம்ம டிமாண்டான ட்ரெயினுங்க. ஸோ மதுரையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த வரைக்கும் ஒரு சாட் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஜங்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா இந்த வரைக்கும் ஒரு சாட் கொடுத்துருக்காங்க. ஸோ மதுரை ஏறின கூட்டம் பாதி கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி இறங்கிடும். ஸோ திருநெல்வேலி ஏற கூட வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் டவுனுங்க. ஸோ நாகர்கோவில் டவுன் வரைக்கும் இந்த வண்டி டிமாண்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வண்டி தான் ரொம்ப ஃப்ரீ ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்டாப்பிங் குளித்தரை தான் இருக்கும். குளித்தரை அவ்வளோ ஆள் ஏற மாட்டாங்க. ஃபைனலாக இந்த வண்டி திருவனந்தபுரம் ரீச் ஆகிடுங்க. இந்த வண்டிக்கு ரேக் ஷேரிங் இருக்குது. ஸோ அந்த ரேக் ஷேரிங் என்னங்கிறத இப்போ சொல்லலாம், நம்ம போக ஒன்றா பார்க்கலாம். நம்ம ட்ரெயினோட ஹை ஸ்பீடுங்க 110ங்க. செம்மையாக போயிட்டுருக்கு. ஐசிஎஃப்பில் இருக்கும்போது 110 தான், எல்ஹெச்எம்னாக 110 தான். புரியுதா?
ஸோ நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போ திருநெல்வேலி ஜங்ஷன் அரைவல் ஆயிருக்குங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டீபோர்டிங் நம்ம வண்டிக்கு. ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டீபோர்ட் ஆயிருக்காங்க. ஸோ மதுரைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு டீபோர்டிங் வந்து திருநெல்வேலி அதிகமாக இருக்கும். திருநெல்வேலிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியே மொத்தமாக காலியாயிருங்க. ஸோ நாகர்கோவில் டவுனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து ரொம்ப இருக்காது, ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம கோச் வந்து கூட்டம் கம்மியாயிருச்சு, நம்ம பக்கத்து கோச் ரொம்ப கம்மியாயிருச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நமக்கு ஸ்டாப்பிங் வந்து வள்ளியூர் தான் இருக்குது. ஸோ வள்ளியூருக்கு அப்புறம் நாகர்கோவில் டவுனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குளித்தலைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து திருவனந்தபுரத்துக்கு ரீச் ஆயிருங்க. ஸோ உண்மையிலே ஒரு தரமான ட்ரெயினுங்க. நீங்கள் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி கீழே கம்பெனி சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. அதிலிருந்து ஃபாண்ட் சேம் ஸ்டைல் கோடு மலையோட எப்படி நம்ம திருநெல்வேலிக்குள்ளே அரைவல் ஆனமோ, ஸோ அதே மலையோட பார்த்தீங்கன்னா வண்டி இப்போ திருநெல்வேலியிலேருந்து கிளம்பிடுச்சுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் மிக முக்கியமான ஒரு ஆறுங்க, தாமிரபரணி ஆறு. ஸோ அந்த ஆறு தான் வரப்போகுது, வாங்க பார்க்கலாம். வண்டியோட ஸ்டேஷன் வந்து சூப்பரான ஒரு கிளைமேட்டுக்குள்ள இருக்கிறதுனாலே ஸோ ஒவ்வொரு ஸ்டேஷனும் பார்த்தீங்கன்னா கிளைமேட்டில் வேறு லெவலாக இருக்குங்க. ஸோ நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போ வள்ளியூர் அலையூர் ஆயிருக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீபோர்டிங் கொஞ்சம் ஆயிருக்காங்க. ஸோ நமக்கு பேக் சைட்லையும் சரி, நமக்கு ஃப்ரண்ட் சைட்லையும் சரி. அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா நமக்கு நாகர்கோவில் டவுன் தாங்க. ஸோ நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போது வள்ளியூர்லேருந்து டிபேட் ஆகுதுங்க. நம்ம ட்ரெயினோட ஹிஸ்ட்ரி சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. நம்ம வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 2012 ஜூலை 14 வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி டு திருவனந்தபுரத்துக்கு வந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த வண்டிக்கு ரேக் ஷேரிங் இருக்குங்க. ஸோ அந்த ரேக் ஷேரிங் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி திருச்சிராப்பள்ளிலேருந்து திருவனந்தபுரம் ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் ஹால்ட் ஆகி திருப்பி 5:30க்கு திருவனந்தபுரத்துலேருந்து குருவாயூர் வரைக்கும் போகக்கூடிய எக்ஸ்பிரஸாக வண்டி வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரே ரேக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேக் ஷேரிங் கொடுத்துருக்காங்க இந்த வண்டிக்குங்க. ஸோ திருச்சியிலேருந்து டேரெக்டாக குருவாயூர் போய்ட்டு குருவாயூர்லேருந்து பார்த்தா திருப்பி திருவனந்தபுரம் வந்துட்டு திருவனந்தபுரம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் திருச்சிராப்பள்ளிக்கு இன்டர்சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட்டாக வந்துடுங்க. ஸோ ஓகே, வண்டி வந்து டிபேட் ஆகுது. வள்ளியூர் கிளைமேட்டை பாருங்களேன், உண்மையிலேங்க நினச்சி பார்த்ததோட பயங்கரமாக இருக்குது கிளைமேட்டு, செம்மையாக இருக்குங்க. எப்படி நீங்கள் வேற லெவல். இப்போ நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஆரல்வாய் ஸ்டேஷனை வந்து ஸ்கிப் பண்ணுதுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் லைனில் புஷ் ட்ரெயின் நிப்பாட்டிட்டு லூப் லைனில் பேசஞ்சர் ட்ரெயினை விடுவாங்க. ஸோ அதே நிலைமை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு நடந்திருக்குங்க. பாருங்கள்,
ஆரல்வாய்மொழி ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் லைனில் வந்து குட்ஸ் ட்ரெயின் நிற்கிதுங்க. நம்ம ட்ரெயினை வந்து பார்த்தீங்கன்னா லூப் லைனில் அடிக்கிறாங்க. அதுக்கு இந்த குட்ஸு லூப் லைன் அடிப்படி தான் நம்ம ட்ரெயினை ஸ்பீடாக கிராஸ் பண்ணியிருக்கலாம். எதுனால ரெடி பண்ணுறாங்கன்னு தெரில. ஆரல்வாய்மொழி ஸ்டேஷனுங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஒரு மலை அடிவாரத்தில் நல்லா காத்தாடிங்க. காத்தாடி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அழகான ஸ்டேஷனு. ஸோ நம்ம வந்து ஸ்லோவாக சாரல்மலையில் ஸ்கிப் பண்ணுதுங்க இந்த ஏரியாவை. பயங்கரமாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு காமன் நேரமாக நம்ம வந்து நாகர்கோவிலுடைய அவுட்டர் கேபினில் இருக்கோங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நாகர்கோவில் அவுட்டர் கேபினில் இருந்து நாகர்கோவில் டவுன் தான் இந்த வண்டி போகும். நாகர்கோவில் ஜங்ஷன் போகாது, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நாகர்கோவில் டவுன் அந்த ஜாயின் பண்ணுற இடத்துல வந்து சிங்கிள் ட்ராக் தான், டபுள் ட்ராக் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஆப்போசிட் ட்ரேக்கு திருவனந்தபுரத்துலேருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் போகக்கூடிய இன்டர்சிட்டி சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வருதுங்க. ஸோ அந்த வண்டிக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வண்டி வந்து அப்படியே கேபின்லேருந்து வெளியே வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை அந்த கார் கவர் பண்ணி காக்கிறேன் பாருங்கள். ஸோ ஐசிஎஃப் ரேக்கில் இருக்க திருவனந்தபுரம் இன்டர்சிட்டி வருதுங்க. ஸோ நல்ல ஸ்பீடில் வருது. ஐசிஎஃப் விசஸ் எல்ஹெச்பிங்க. ஒரு விஷயம் இருக்குது, அது என்னங்கிறத நம்ம நாகர்கோவில் டவுன் போய் பார்க்கலாம். ஸோ வண்டி கிராஸ் ஆகி போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னும் LHP கன்வெர்ட் பண்ணலைங்க. இது வந்து ICF தான் வந்துட்டு இருக்கு. ஆப்போசிட் ட்ரெயின் வந்து இன்னும் வரலைங்க. ஒரு 15 நிமிஷம் டிலேயோட நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போ நாகர்கோவில் டவுன் ஸ்டேஷன் வந்து அரைவிலாக இருக்குங்க. ஸோ திருநெல்வேலி மதுரைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டீபோர்டிங் அதிகமாக இறங்கக்கூடிய ஒரு ஊர்னா அது இந்த நாகர்கோவில் டவுன் தான். இன்றைக்கி நம்ம கோச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் பீப்புள் வந்து மதுரையில் அதிகமாக ஏறி இருந்தாங்க. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ நாகர்கோவில் டவுனில் தான் டீபோர்ட் ஆயிருக்காங்க. ஸோ பேக் சைட்லேயும் பாருங்கள் செம்ம க்ரௌடாக இருக்குங்க. இவங்களாம் பார்த்தா கன்னியாகுமரி போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாகர்கோவில் இறங்கினா மேக்ஸிமம் கன்னியாகுமரி வரவங்க அதிகமாகவே இருப்பாங்க. ஸோ கரெக்டாக 3 நிமிஷம் ஹால்ட்டிங்க. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் டவுன்லேருந்து டிபார்ட் பண்ணிட்டாங்க. டீபோர்டிங் பீப்புள்ஸ் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, நல்ல அதிகமான க்ரௌடு தான் இருக்குது. ஒரு மிக முக்கியமான தகவலுங்க, நீங்கள் நாகர்கோவில் டவுனில் வந்து இறங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து அரசு போக்குவரத்துகளும் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த நாகர்கோவில் டவுனுக்கு இந்த ட்ரெயின் ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடச்சேரி போகிறதுக்கும் அப்புறம் அண்ணா பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த வண்டி வந்து இன்றைக்கி ஆப்ரேட் பண்ணும்போது LHP ரேக்கா வந்து பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளியிலேருந்து திருவனந்தபுரத்துக்கு வருது. அதே நாளைக்கு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியிலேருந்து திருவனந்தபுரத்துக்கு வந்து ICF ரேக்கா தான் வந்து வண்டி ரன் ஆகுங்க. ஒரு சைடுக்கு மட்டும் தான் ரேக் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டேரக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேக் வந்து அலோகேட் பண்ணலை. ஸோ இப்போ வரைக்கும் வந்து ஒரு பக்கம் LHP ரேக்காவும் ஒரு பக்கம் ICF ரேக்கா தான் வண்டி வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இன்னொரு ரேக் ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பக்கமே வண்டி LHP ரேக்கா ஆப்ரேட் ஆகுங்க. குளித்துறை ரயில்வே ஸ்டேஷனுங்க. ஸோ நம்ம ட்ரெயின் அரைவல் ஆயிருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா டீபோர்டிங் வந்து கொஞ்சம் பீப்புள்ஸ் வந்து டீபோர்ட் ஆயிருக்காங்க. நாகர்கோவில் டவுனுக்கு அப்புறம் நமக்கு கடைசி ஸ்டாப்பிங் இந்த வண்டி தான். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப்பிங்கே கிடையாது. ஸோ ரொம்பவே வந்து
நான் ஸ்டாப்பாக வண்டி ட்ராவல் ஆகி போயிடும் திருவனந்தபுரம் சென்ட்ரலுக்கு. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அரைவல் ஆகி 5 நிமிஷம் ஆகுது. ஸோ வண்டியை டிபார்ட் பண்ணவே இல்லைங்க. அதுக்கான ரீசன் கேட்டிங்கன்னா ஐலாண்ட் எக்ஸ்பிரஸ் ஒரு அரை மணி நேரத்துக்கு டிலே ஆகிறான்னு நினைக்கிறேன். ஸோ அவன் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து டிபார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு ட்ரெயின் கிராசிங் இருக்குங்க. அது என்ன வண்டின்னு கேட்டிங்கன்னா கொல்லத்துலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போகக்கூடிய மெமு ட்ரெயின். ஸோ அந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஐலாண்டுக்கு பண்ணி வந்துகிட்டு இருக்குது. ஸோ 2 வண்டியுமே இங்கே ஓவர்டேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து கன்னியாகுமரி மெமு வந்து நம்ம பாரஸில் அது நிற்கிது, அதை நம்ம ஓவர்டேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அங்கே போய் பார்க்கலாம் போக போக. பெங்களூரில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள ஐலாண்ட் எக்ஸ்பிரஸ். ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் டிலேயோட வண்டி வந்து குளித்திரை சீசன் நிறைய இருக்குங்க. ஐலாண்ட் எக்ஸ்பிரஸ் இந்த வண்டி ரேக் ஷேரிங் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ஓடக்கூடிய லெஜெண்டரி ட்ரெயினாக இருக்க கன்னியாகுமரி டு சென்னை எக்மோர் வரைக்கும் போகக்கூடிய கன்னியாகுமரி சென்னை எக்மோர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் உடைய ரேக் ஷேரிங் இந்த வண்டி தான். ஸோ 1.5 மணி நேரம் டிலே போகிறோன்னா வண்டியோட க்ளீனிங்னா எப்படின்னு பார்த்துவோங்க. ஸோ உடனே க்ளீன் பண்ணி வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் 6 மணி நினைக்கிறேன் டிபார்ட் பண்ணுவாங்க கன்னியாகுமரியில். ஸோ அந்த வண்டியும் டிபார்ட் ஆகுது, நம்ம வண்டியும் டிபார்ட் ஆகுதுங்க. ஸோ நம்ம கோச்சை பாருங்கள் கரண்ட்டாக ரொம்ப 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 காலியாக இருக்குது. இது நீ நமக்கு நான் ஸ்டாப் தான், டேரெக்டாக அடுத்த ஸ்டாப் திருவனந்தபுரம் தாங்க. ஸோ நம்ம ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா கேட்ரிங் இருக்குங்க. ஸோ வெண்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நமக்கு தேவையான சாப்பாடு ஸ்நாக்ஸ் எல்லாமே வரும். கைஸ் ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் டைமில் 3 மணி 20 நிமிஷத்துக்கு திருவனந்தபுரம் சென்ட்ரல் அரைவல் ஆகிட்டோங்க. ஸோ வண்டி ஆன் டைமில் எடுத்தாலும் ஊடல் அப்படி இப்படி டிலே வந்துச்சுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்துக்கு ஆன் டைம் ரீச் ஆயிடுச்சு. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஹால்ட்டிங் அப்புறம் திருப்பி சாயங்காலம் 5:30 பார்த்தீங்கன்னா வண்டி குருவாயூர் கிளம்பி போயிருங்க. ஸோ இந்த வண்டியை பற்றி சொல்லணும்னா திருவனந்தபுரத்துலேருந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு திருநெல்வேலிக்கு அப்புறம் நாகர்கோவில் டவுன் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வண்டி வந்து இவ்வளோ நாளாக வந்து ஐசிஎஃப்ல ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பிராண்ட் நியூ LHV ரன் ஆக போகுதுங்க. ஸோ நிறையா ஸ்பெல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட இன்டீரியர் கொஞ்சம் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக வந்து பஸ் மாடல் நம்ம எதிர்பார்த்தோம், பட் பஸ் மாடல் கிடையவே கிடையாது. இந்த மாதிரி ஆப்போசிட் ஆஃபீஸில் உட்கார மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த KSR பெங்களூர் டு எர்ணாகுளம் இன்டர்சிட்டி LHV மாதிரி எடுத்திருந்தோம். அப்புறம் திருப்பதி டு SMBT பெங்களூர் இன்டர்சிட்டிக்கு LHV மாதிரி எடுத்திருந்தோம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த மாதிரி சீட் தான் கொடுத்துருந்தாங்க. வைகை எக்ஸ்பிரஸ் பல்லவன் எக்ஸ்பிரஸ் அந்த டைமிங்கில் வந்து லான்ச் பண்ணும்போது பஸ் சீட் இருக்கும் பார்த்தீங்களா, புஷ்பேக்கோட 3+3 3+3 இருக்குங்களா, அந்த வண்டிக்கு வந்து அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்காம தான் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சோங்க. இதோட வீடியோ என் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு வீடியோ தரமான வீடியோ நம்ம திருவனந்தபுரம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது என்னங்கிறத அடுத்த உங்களுக்கு காமிக்கிறேன். அனைவருக்கும் டாடா, பை பை, see you.